வேண்டும் அல்லவா? அரகரா தவஞ்சய நடந்தேனே அர்ஜுனராஜன் தவஞ்சய நடந்தேனே தேவ அமுதத்தை உண்டால் எப்படி தித்திக்குதோ அதுபோல் நாவிலே இனிக்குமோ அதேபோல் நமச்சிவாயம் அதை போன்று தேவ அமிர்தம் உண்டதை போல் இருக்கிறது எனக்கு அந்த சொல், அந்த மந்திரம் சிவாய மந்திரம். மேலும் நான் எவ்வாறு வருகிறேன்? இன்னும் இந்த மையங்குமே பூதி சரித்தனரோகரா இந்த மேதில் வாழ்வாயும் செங்காடு கிராமம் மாசிலாமணி ஆசிரியர் இயற்றிய அர்ஜுனன் தவநிலை என்ற ஒரு புண்ணிய காவியத்தை அவர் ஏற்றவும் அது எத்தனை ஆண்டு காலமாச்சோ. அதற்கு பின்னால் நாம் இளையவர்கள் நாம் அவர் கவியை தருணத்தில் பாடவும் இந்த சமயத்தில் பாடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு பெற்று பிள்ளை கூட ஒரு அப்பம் பேர் சொல்ல தழுங்குவோம். இந்த கலை என்பது கடல். அதை போன்று மாசில்லாமணி ஆசிரியர் அவர் முகத்தை கூட பார்த்திருக்க மாட்டோம். அவர் பேரை இப்ப சொல்றேன்னா காரணம் என்ன? அதுதான் கல்வி. அப்பேற்பட்ட ஆசிரியர் எழுதியிருக்கிறார். மெய்யான இந்த உடல் மீது நீர் என சொல்லும் விபூதியை அணிந்து கொண்டு உடம்புல பூசி வரீங்க. ஆமா, விபூதியை அணிந்து இறைவனை காண வேண்டும் என்பதற்காக காண வேண்டும் என்று யாமோ அடியாருடைய சிவனடியாருடைய வாதங்களை என் சிரசின் மீது சூடி சிவபெருமான தொண்டர்கள் எத்தனையோ பேர் காணகத்தில் இருப்பாங்க. அவர்களை என் சிரசின் மீது சூடிக்கொண்டு அரகரா சிவசிவா கங்காதரா ஆண்டவா நல்லது புரிய வேண்டும் இறைவா என்னோருடைய சிவனே எமைகார்க்கும் அரணே திரு சிற்றம்பலம் இறைவா அப்படி என்று இறைவனை கோரி வருகிறோம். ஆமாம், இதோ பார்த்தனையா இன்னும் அரகரா இந்த சடையும் கூலுங்க ஓமரோகரா கையில் நெடிய நிலையும் தூலங்க
நீண்ட சடைமுடி குழுங்க நெடிய கரத்தில் வில்லம்பு துலங்க. ஆமாம். பூண்டாம் மறைமுனிவர் பொருந்தும் இடங்கள் தேடி பொறுப்பு வில்லையேந்தி. ஆமாங்க ஐயா. புரந்தனாய அர்ஜுனன். ஆமாம். வந்து கொண்டிருக்கிறேன். இப்ப தவத்திற்கு செல்லும் ஆண்டவனாக அர்ஜுனனாக தெரிகிறதா? இல்லங்க, சாமியாராக தெரிகிறதா? ஆமா, பாகுமதி தெரிஞ்ச அதுக்கு முன்ன தப்பாவே படம் நடிப்பீங்க. இப்ப அந்த கோவம் வரல. அதுதான் கண்ணுல மட்டும் தெரிஞ்சு கோவம். அதை செயல்படுத்த முடியல உன்னால. அதுதான் சாது. யாருமே சொல்ற சாதுன்னு. அதுதான் சாது. இதுதான் சாமியார். மாதவாள் சாமி இன்னும் எதை மறந்தேன்? இந்த உலக வாழ்க்கையெல்லாம் உலக வாழ்க்கையெல்லாம் மறந்து உடன் பிறந்தோரை துறந்து இறைவா எங்களுக்கு வந்திருக்கும் இடர்களை நீதான் தீர்க்க வேண்டும் என்னாருடைய சிவனே. ஆமாம். எமையார்க்கும் அரணே ஜெகதீஸ்வரா சர்வேஸ்வரா திருநீலகண்டா ரிஷிப வாகனா எதற்க வருவாயனே இறைவனை ஒரு நெறியோடு துதித்து செல்கிறேன். அதோ தெரிவது அடர்வனம். இந்த அடர்வனத்தை நாம் சென்றடைய வேண்டுமையானால் ஆனால் இதுகாரம் பறிந்தும் என் தமையன் தம்பிமார்கள் என் மனைவி பிள்ளைகள் அத்தனை மறந்தும் கூட நான் வேதனை அடையவில்லை. அப்பா அவங்களும் மறந்து கூட வேதனை படல. பாலை நீரும் போன்று நாம் எப்பொழுதும் ஒற்றுமையாக வாழப்பட்டவர். அதனால் நானும் உன்னை விட்டு பிரிஞ்சதில்லை, நீ என்னை விட்டு பிரிஞ்சதில்லை. அதனால் காலம் ஓடி போச்சு. இந்த அன்பான திருமுகத்தை நான் எப்பொழுது பார்க்க போகிறேன்? என்னையா உன்னை விரிந்து செல்கின்றேனே கஷ்டப்பட சாமி என்றல்லவா என்ன பாக்கணும் ஆசைப்பட்டனா நம்ம களவு பஸ் களவு கூட்டு ரோட்லயே தந்து நடப்பேன். ரோடு வருவேன் வாஞ்சி எடுத்து நடப்பேன். நாய் வாய் நடக்கும், நாய் வாய் நான் நடப்பேன். அங்கேயே நடப்பேன் நானு. என்ன பாக்கணும் அங்க வந்து பாத்துக்கோ. அதனால் போக்க வேண்டும் என்பதற்காக யாமோ ஒரு நதியோடு செல்ல வேண்டும் என்று வியாச பெருமான் வைத்தார். ஆமா. ஆண்டவனை தேடி அர்ஜுனன் வருகிறேன் வந்து கொண்டே இருக்கீங்க. வெறுபடி சேர வழிநடந்து ஆண்டவனை காண அர்ஜுனன் வந்து கொண்டிருக்கிறேன் கொண்டே இருக்கீங்க. நான் எதை மறந்து சென்றேன். இன்னும் என்ன நாட்டை
என் தாய் திரு நாட்டை மறந்தேன். இந்த நாட்டையும் மறந்துட்டேன். என் அருமை தாயை மறந்தேன். அவங்களும் மறந்துட்டேன். 5 தலை நாகம் போன்று ஆமா எந்த நேரத்திலும் இடைவிடாது சூழ்ந்திருக்கும் ஒத்திமா இருக்கும் என் அருமை தமையன் தம்பிமார்கள். ஆமா அவர்களை மறந்தேன். அவரே மறந்துட்டீங்க. அது யாரால்? யார் செய்த கொடுமை? இவர்களால் வந்த விளைவா அல்லது உன்னால் செய்த விளைவா? என்னால எப்பவுமே தீம் வர்றது உங்களுக்கு. ஆமா இது யாரால் வந்த விளைவு? யார் செய்த கொடுமை? அரஹரா கோத்திரத்தில் உள்ள பாடிய ஒருவருக்கு ஒருவர் தீண்டளிக்கின்றாரே. ஒன்று நண்பனால் ஒன்று பங்காளியால. ஒன்னு பங்காளி ஒன்று சொந்தக்காரன். இப்படித்தாங்க ஒன்னு பங்காளி ஒன்னு நண்பன். ஒரு உழவரையும் தான் இந்த வேலை செய்ய முடியும். நமக்கு உபதிரத்தை கொடுப்பான். ஆமா ஆதலால் என் கோத்திரம் என்று உரைத்தேனே. ஆமா அவர் யார்? யார் அவர்கள்? இந்த நிலைக்கு காரணம் என்ன? இப்படி காட்டிலும் மேட்லயும் பாண்டவர்கள் அழையே சிறிய காரணம் யார்? அப்பேற்பட்ட துர்குணமுடையம் யார்? யார்? படுதூரி யோதாரன் ஜெய கொடுமை தானை கொடுமையினால் அல்லவோ நாடிழந்து வீடிழந்து நகரிழந்து நாங்கள் கொடிய மிருகம் வசிக்கும்படியான இல்லத்தில் வனத்திலே காலம் கழிக்க எல்லாம் மங்கால் செய்து கொடுமை. காலம் வந்து விட்டதப்பா. நம் எங்க நாம் பிறக்கிறோம்? எங்கே? அரஹரா மண்ணுக்குள்ள பிறந்தே
மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, பொருளாசைகள். இந்த 3 பொருளாசையும் அறவே வரத்தை முடித்துள்ளவனாக யான் வந்து கொண்டிருக்க அர்ஜுனா, நீ செல்லும் வழியிலே அநேக இடர்கள் தோன்றலாம். எத்தனையோ அந்த இடர்களை கடந்து செல்ல வேண்டிய கஷ்டத்தை நீக்கி போனாதான். ஆனால் ஒரு இடம் போறோம்னா ஆமா, அது இறைவனுக்கான கைலாய மலை. அங்கே செல்ல வேண்டுமையான ஆமா, நீ செல்லும் வழியோ அநேக இடர்கள் தோன்றலாம். எத்தனையோ கஷ்டம் வரும். மிருகங்கள் வரலாம், மிருகம் வரும், மனிதர்கள், துஷ்ட மனிதர்கள், உன்னை போன்றவர்கள் வரலாம். என்ன மிருகம் வந்தா போது சாமி, உன்னை ஒரே ஒரு சிங்கமோ ஏதோ ஒன்னு தண்டிச்சு உன்னா 2 வருஷம் தீவிர காட்டல. அது ஒரே கை 3 மாசம் வரும். அதுக்கு நான் பாது சேர்த்தேன். எப்படி ஆதலால் ஆமா, என்னுடைய தற்பாதுகாப்பிற்காக பார்த்தனையா கையில ஏற்றங்கையில் பிடித்து நீங்கள் எங்கிருந்து எங்கு போகிறீர்கள்? என்னை கட்டிப்பிடித்து ஒரே முத்தம் தன்று செல்லுங்கள் சுவாமி. சாமி தொடர்ந்தது என்று போகும்போதே
பேசிக்கே கதை போலாச்சு எதையே யான் செய்த அவத்தை செய்ய அடவியே நடக்கின்றேன் சண்முக கடவுள் ஆறுமுகம் படைத்தவர். ஆறுமுகமா அண்ணவராக இருப்பாரா? ஆறுமுகம் ஓடிட்டு பூட்டியா மாட்டுங்க. இவர் பார்த்தா எப்படி இருக்குது? கண்கள் கோசோதே காட்டி வீசுதே அடி பாவி. அது மாதிரி கரண்ட் மாமா அவரு சாமியார் தான் கரண்ட் பா. அந்த சாமியார் தான் இருக்கிறாரோ இங்க வைக்க கூடாது. இந்த இடத்துல வச்சா அந்த சாமியார் தான் நிக்கிறாரோ அப்படின்னு போயிட்டியா? அவரை பார்த்த உடனே எத்தனை மேலாட்சி அளிக்கிறது, என்னுடைய கண்களையே கூசுகிறது. அவரு கிட்ட போகும்போது வாசனையா இருக்குதியா. நம்ம ஆளு ராஜர்னாவே நம்ம கம்பெனி செக்க செவன் ஒரே ஆள் அவரே தான். நம்ம அனைவரையும் படை 1000 அது அவங்க வீட்டுல இருந்து வச்சுக்கிட்டோம். அது தேவல நான்முக கடவுள் என்றால் யார் தெரியுமா? ஆமா, மம்மாதேவன் பிரம்மதேவன். நாம் அனைவரையும் படைக்கிறாரு அந்த கடவுளாக இருப்பாரா? அவரு 4 முகம் இருப்பது ஒரே ஒரு முகம். இவர் அவராக இருக்காதா? திருஷ்டி பொம்மை கோயிலுக்கு கட்டுவாங்க பாரு. இவரை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்குது? சுவாமி தியான் பாழும் சோலை ஒரு மைல்
தாயே தகாதே 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 நம்மனி கருவே சொல்வாதே அழகான பொண்ணுனா அது கேட்டா இவ யாருங்க இல்லையா கண்டிப்பா போக மாட்டேன். உங்க ஒரே முத்து காமத்தாலாண்டே கர்கட்டானர் இதை கவனித்துவார் நாமமுள்ள தாரகையால் நெறிமுறை மாறினார் காமத்தினால் அநேகவர் இருக்கிறார்கள். தாரை என்ற பெண்ணால் சோமன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் அவரே மாபெரும் சாபத்தை பெற்றிருக்கிறார். அதை போன்று என் சாபத்தில் விழுந்து விடாது என கூறுகிறேன். வாங்க சுவாமி, குருவார்த்தை கேட்ட பாருங்க. குருவார்த்தையாலே யாத்திரை ஒரே ஒரு முத்தம் கொடுங்க சுவாமி. என்ன குருவார்த்தை கேட்டு போவாதீங்க. குருவார்த்தை போகிறாங்க சுவாமி. தர்ம சாஸ்திர முறைப்படி பரசனங்கள் தேடி முறைப்படி பரசனங்கள் தேடி யாமோ சிவபெருமானை நோக்கி அரிதாய தவத்தை மேற்கொண்டு செல்கிறேன் தாயே. ஆதலால் என் தவத்தை விக்கனம் செய்யாதே சுவாமி. நானே கடவுள் சுவாமி. யாரே
என்னை தாவிய இறைவா இவை அனைத்து உன்னுடைய சோதனை தான். அவரு சோதனையா இருக்கு சுவாமி. என்னாருடைய சிவனே இதுவும் செயல்தானா சுவாமி? இது என்ன சோதனை இறைவா? நான் எப்படி என்ன மாய்கை ஆண்டவா? மாய்களா எதுங்க சுவாமி? அந்த மன்மத கடவுளானவர் என் மீது புஷ்ப வலைகள் விடுத்து என்ன வாட செய்யும் சுவாமி. சாமி பாருங்க. ஏ மாமா இங்க வாயா மாமா, அப்படியே உட்காந்து கிடக்குறியா? உன் பொண்ணு வேறு நினைச்சா அந்த சாமியார உடைய எப்படின்னா கூட்டி வையா. பொண்ணுதான் சாமியார் கூட்டி வைப்பாங்களா? நல்ல மனுஷால பார்த்தா கூட்டி வைக்க வேண்டியதுதான். நல்ல மாப்பிள்ளை யாருன்னா கிடைக்கிறாங்களா? இப்போ இந்த காலத்துல குச்சிட்டு குச்சிட்டு பார்த்துட்டு கிடக்குறாங்கயா. அவர் பாடி அரகரா அரகரா அரகரான்றாரு. அரகரண்டா நான் கூட்டி வைக்கலாம் தான் பாக்குறேன். அப்புறமேட்டு அதான் பாரு எவ்வளவு பெரிய நண்பர் முகானுக்கா இருக்கு. என் மாமா ஒரு பெரிய மனுஷனா பிள்ளை வந்தாலே என் மாமா இரியா என் வேஷம் அரகரா 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 இருந்தாரு. அரகரா கல்வி சேர்த்து விடா. சிவ சிவா கூறா போவா கூறு வஞ்சி போவா. ஆமா அதனால என்ன பலன்? அதனால ஒரே ஒரு முத்துக்கு வரி அங்க பாரு. அவர் கொடுக்க மாட்டாரு. நீ யாரு இல்ல நான் முத்துறதா உள்ளங்க. நீ உள்ள வாங்க. அரவரா பாருங்க. ஓ சங்கர கங்கதரா மயமோ சாமியார் பாவத்தில் விழுந்தால் அறிந்து விடுவாய் தாய்வழி. குழந்தை சொல்லிச்சுன்னா சொல்லி உன் பொண்ணு மேல என்ன கூட்டி வைன்னு சொல்லி மாமா அவர் என்ன சொன்னாலும் மாட்டேன்றாரியா. சங்கரா சங்கரா சங்கரான்ற சங்கரா சங்கரா 550 ரூபாய் ஏறி போச்சு வேலை. இப்போ சங்கரா மீன் இப்ப என்ன விலை விக்குது? 550 ரூபாய் ஒரு கிலோ. வவ்வாலும் கம்மியா விக்குது. சிவசிவா திருக்கடை ஊர்தனில் அரகரா அரகரா சிவசிவா சாமி ஆமா கண்ட மீன் வேணுமா? ஆமா. கொரவை மீன் வேணுமா? ஆமா. கெளுத்தி மீன் வேணுமா? ஆமா. அசன மீன் வேணுமா? ஆமா. இந்த மீன் வேணா வாங்கி தரலாம். யோ மாமா அதெல்லாம் வேணாம் மாமா. இந்த மாமா பொது சுட்டு தான் முடியா? இந்த அந்த சாமியார்கள் இத குத்து அவர் ஏமாளி எப்படிடா வீந்து சார் உங்களுக்கு தெரியல ஒரு ஒரே ஒரு 5 பைசா செலவு பண்ணாதுங்க. பாஜ 1 ரூபாய் செலவு பண்ண முடியாது. ஓராம துட்டு வடா தந்து கொடுங்க எங்க கிட்ட. இங்க பாரு அந்த சாமியார் எப்படி அவங்க பேர்ல கிடையாதுடா. வளர்க்கறோம் சரி கடியா
கூடாதுன்றேன். அவங்க துட்டுல நம்ம ஆசைப்படக்கூடாதுப்பா. நம்ம உழைப்பு துட்டு கரெக்டா இருந்தா போதும். ஐயோ மாமா அந்த சாமியார்கள் கொடுத்தா துட்டுனா கொஞ்சம் ஆசைப்படுவேன். ஏன்னா 2500 ரூபாய் ஃபைன் போட்டு கட்டி வந்தாரு. சாமி நீங்க துட்டுனா கொஞ்சம் ஆசைப்படுவீங்க. நான் சொல்றேன் புரிஞ்சுங்க. எத்தனை நோட்டுக்கு பத்தியா? ஒரு நோட்டு, 2 நோட்டு, 3 நோட்டு, 4 நோட்டு, 5 நோட்டு. எவ்வளவு? 5000 ரூபாய். 5000. யா கொடுங்க இரு வேலை முடியல தர முடியா? ஒருத்தர் வேலை செய்ததான் பணம் கொடுப்பாங்க. வேலை செய்யணும் பணம் கொடுப்பாங்க. வேலை செய்து முடிச்சா அந்த வேலை அது கூட ஒழுங்கா இருக்கணும். அந்த வேலை ஒழுங்கா அவர்கிட்ட நான் போய் உங்ககிட்ட பஞ்சத்து பண்ண உன் பஞ்சத்து சரி கட்டி முடிப்பாங்க. துட்டு வேணான்றாரு அவரு. துட்டு வேணாம் ஒரு முத்த நாளைக்கு ஆகுறேன் நானு. ஆமா அரஹரா சிவதேவா சாமி சக்கரை சக்கரை ஐயா சாமரி கங்கையை சாதை தன்னு அது தோங்கி நான் ஓடி தன்னு மாமா சங்கரா சங்கரான்றாரு. அவரை பார்த்து நீ அந்த விபூதி பட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்ட. இல்லம்மா எப்பவுமே காலையில எந்த விபூதி ஒண்ணும். ஏன் தெரியுமா ஒண்ணும்? ஆமா உங்க அப்பா செத்துட்டாரு அதனால. எங்க அப்பா செத்துட்டாரு உங்க அப்பா இருக்கிறாரு. அவ எப்ப சாவானு வந்தாரு. அந்த சங்கரா சங்கரான்றாரு. அவரு யோகத்து தெரியுமா? இடர் பாகத்திலே ஒரு மனைவியும் ஒரு ஆளு, ஜடாபாரத்திலே ஒரு மனைவியும் 2. அவருக்கே 2 மனைவி. ஆமா அவருக்கு ஏயா போற விநாயக பெருமான் இருக்கிறாரு முதல் கடவுள். ஆமா அவருக்கு 2 மனைவி. முருகப்பெருமான் அவருக்கு 2. ஆமா அப்புறம் பெருமாள் அவருக்கு தெரியுமா? ஸ்ரீதேவி பூதேவி அவருக்கு 2 மனைவி. கண்ணபெருமான் இருக்கிறாரு அவருக்கு 2 மனைவி. அங்க ஏன் போற நம்ம பொட்டியா இருக்கிறாரு. ஆமா அவருக்கே 3 பொண்டாட்டி. பின்னாடி அதேதான்றாரு. அதுக்கு நம்மளா சம்பாதிச்சு போட போறோம். அவருக்கு 2 பொண்டாட்டி. பொட்டியார் 3 வயசுனா 4 வயசு நம்மளா சம்பாதிச்சு போட போறோம் இல்லையா? அவர் பலம் இது. அவர் எத்தனை வேணாலும் கட்டிக்கிறாரு. ஆள் எப்படி கிடக்குறாரு? அவரே 3 கட்டிக்கு சொல்ல இந்த சாமியார் எப்படி இருக்கிறாரு? கெட்டியார பத்தி நீங்க தப்பா சொல்லாதீங்க. ஆமா அவருக்கு மேலேயும் வயிட்டு கீழே வயிட்டு. அவர் என்ன பண்றது பாவம். பொட்டி அழுத்தணும் காலில். அதான் மேல வயிட்டு தகுதா கீழே வயிட்டு தானே அவத்தியா 2த்தையும் அழுத்தணும் அப்படின்னு சொல்லி கம்பெனிலே மொத்த பேருக்கு வேலை அதிகம் யாருக்கு தெரியுமா? பெட்டிக்காருக்கு தான். வாய்க்கு வேலை, கைக்கு வேலை, காலுக்கும் வேலை. காலுக்கு வேலை. மெரி 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 இங்க மெரிக்கிறாரா? ராத்திரிலாம் இங்க மெரிக்கிறாரு. போயிட்டு வச்சு போச்சுன்னு வச்சுக்கா. ஆமா அங்க மெரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுறாரு. எங்க போய் தரி 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 மெரிக்கிறாருன்னா அவங்க எல்லாரும் 2 மணி வச்சிருக்காங்களே. அந்த சாமியார் ஒரு மணிவா வச்சுக்கிட்டால ஒரு கூத்தியாரா வச்சுக்க சொல்லு. அவங்க தப்பா சொல்ல மாட்டேன். கூத்தியாரா கூட தேவை இல்லையா? வந்தமா வீந்தமா போய் நேரம் சுத்தண்ணி கூட காய வச்சு கொடுத்துடுற. ஷாம்பு போட்டு அவருக்கு தலை காசி விட்டுறியா? சுத்தமா மாமா இங்க பாரு மாமா ஒரே ஒரு முத்தம் கூட சொல்லி இதை பார்த்து வைக்கணும். நீங்க பாருங்க பார்த்து நான் என்ன பண்றேன். நீ விழுந்துரைத்தாயாய் காவியே ஜெபிக்கலாது மாதவன் மாதவன் இது என்ன சோதனை?